வெல்கம் டு எஸ்எஸ்பிகே சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஷாரது பூர்வத்தில் இருக்கக்கூடிய ஹிந்தி நிபந்த் சங்கலன். இதில் ஃபஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம், பாரத் கி சிக்ஷா. இது செகண்ட் பேப்பரில் வரும். செகண்ட் பேப்பரில் 3வது ரோமன் லெட்டர் 15 மார்க்குக்கு வருது. இந்த ஒரு எஸ்ஏ எழுதுனீங்கன்னா 15 மார்க் இருக்குது. அதனால் இந்த பாட்டிலேருந்து ஒரு 5 எஸ்ஏ படிச்சுக்குங்க. 5 எஸ்ஏ படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 15 மார்க்கு கன்ஃபார்மாக எடுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று பாரத் கி சிக்ஷா பிரணாலி. இந்தியாவோட கல்வி முறை, இந்தியாவினுடைய கல்வி முறைங்கிறது தான் ஹெட்டிங்கு. ரூப்ரேக்கானா இது கட்டமைப்பு, அதாவது இந்த எப்படி எஸ்ஏ ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறது பேர் ரூப்ரேக்கா. என்னென்ன ஹெட்டிங்ஸ் அதில் வருது அப்படின்னா, பிரஸ்தாவனா முன்னுரை, அப்புறம் விஷய பிரவேஷ்னாக்கா இதில் என்னென்ன பொருள் அடக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன பொருள் அடக்கம் இருக்குன்னா, இங்கே ஒரு ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, 7 ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 7 ஹெட்டிங்ஸும் விஷய் பிரவேஷில் வந்துடும். விதேசி ஆக்கிரமன், அந்நிய நாட்டோட படையெடுப்பு, அந்நிய நாட்டு படையெடுப்பு. अंग्रेजों के राज्य में शिक्षा का नया अध्याय, ஆங்கிலேயர் ஆட்சியில் கல்வியின் புதிய அத்தியாயம். अंग्रेजी शिक्षा का बुरा उद्देश्य, ஆங்கில கல்வியின் கெட்ட நோக்கம். अंग्रेजों की शिक्षा प्रणाली की असफलता, ஆங்கில கல்வி முறையின் தோல்வி. नई शिक्षा प्रणाली, புதிய கல்வி முறை. பாரதிய சிக்ஷா பிராணி, இந்திய கல்வி கொள்கை. சிக்ஷா மேம் சுதார், கல்வி சீர்திருத்தம். அதுக்கப்புறம் உப்சங்கார். இந்த விஷய பிரவேசில் இந்த 7 பாயிண்ட்டையும் எழுதணும். அதுக்கப்புறம் உப்சங்கார்னு எழுதணும். ரூப்ரேக்கான்னு போட்டு கீழே வரிசை எழுதணும். இதெல்லாம் இப்படி எழுதுறதை விட பிரஸ்தாவனா போட்டு அதுக்கு கீழே விஷய பிரவேஷ் போட்டு அதுக்கு கீழே இந்த 7 பாயிண்ட் எழுத்து அதுக்கப்புறம் உபசங்கார் எழுதணும். எழுதுனீங்கன்னா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இதுக்கே 1 மார்க் கொடுத்துருவாங்க. प्रस्तावना मुन्नुரை. प्राचीन काल में सारे संसार में भारत ज्ञान और विद्या का केंद्र माना जाता था. பழங்காலத்தில் உலகம் முழுமைக்கும் பாரத் ஞான், இந்தியாவோட அறிவும் கல்விக்கான கேந்திரமாக, கல்விக்கான முதன்மையான இடமா, அதாவது சென்டர் பிளேஸாக கருதப்பட்டது. இந்தியா தான் உலகத்திலேயே இந்தியா தான் அறிவுக்கும் கல்விக்கும் முதன்மையான பிளேஸாக நினச்சாங்க. संसार की सबसे प्राचीन पुस्तक ऋग्वेद की रचिता भारत में ही हुई थी. உலகத்திலேயே முதல்ல பிராச்சீன் பழங்கால புத்தகம், சப்சே பிராச்சீன், ரொம்ப ஃபஸ்ட்டு எழுதப்பட்ட புத்தகம் எதுனாக்கா ருக்வேதம். அதை எங்கே எழுதுனாங்க அப்படின்னு கேட்டாக்கா இந்தியாவில் தான் எழுதுனாங்க. ஃபஸ்ட்டு எழுதப்பட்ட ருக்வேத புக்கு இந்தியாவில் தான் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மேம்ஹி ஹுயிக, அங்கே தான் இந்தியாவில் தான் எழுதுனாங்க. புத்துக்கால் மேம் நாலந்தா ஒரு விக்ரம்சீலா விஸ்வவித்யாலய் சாரே சன்சார் மேம் பிரசித்தது. குப்தர் காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகமும் விக்ரமசீலா பல்கலைக்கழகம்னா யூனிவர்சிட்டி, காலேஜி, யூனிவர்சிட்டி சொல்கிறோம் இல்லையா, அதுவும் உலகம் முழுவதும் புகழ்பெற்றதாக இருந்தது. விதேசோம் சே கை ஹமாரே யஹாங் ஆக்கர் அத்தியாயன் கர்த்தே தே. வெளிநாட்டிலேருந்து பல பேர் நம்ம ஹமாரே யஹாங், நம்முடைய இடத்துக்கு நம்முடைய நாட்டுக்கு அத்தியாயம் கர்த்தே தே. இங்கே கல்வி கற்றுக்கிட்டாங்க, அதாவது படிக்க வந்தாங்க. அவங்கெல்லாம் பல பேர் பல தேசங்கள்லேருந்து பலர் நம்முடைய இடத்துக்கு இங்கே படித்தாங்க.
भारत से कई विद्वानों और उपदेशक दूसरे दूसरे देशों में जाया करते थे. இந்தியாவிலேருந்து பல அறிஞர்களும் சொற்பொழிவாளர்களும் உபதேசம் செய்யக்கூடியவர்களும் மற்ற நாடுகளுக்கும் போயிருக்காங்க. அங்கே போய் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குது, கல்வியை சொல்லிக் கொடுக்குது, உபதேசம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. विदेशी आक्रमण अयलनाट्टु आक्रमिप्पु. विदेशी शकों और खूनों के आक्रमणों के कारण इस देश में राजनीतिक शक्ति के साथ साथ शिक्षा का भी नाश हो लगा. விதேசி படையெடுப்புகளாலும் ஹூனர்கள் அப்படிங்கிற ஒரு இனம் இருந்தது. அந்த மக்களோட தாக்குதலாலும் அவங்க தாக்குனது காரணமாக இந்த தேசத்தில் இருந்த அரசியல் சக்தியோடு சேர்ந்து சாத்துனா அதனோடு சேர்ந்து கல்வியும் கூட நாசமாயிடுச்சு, அழிஞ்சு போச்சு. நாசனா அழிஞ்சு போக ஆரம்பிச்சுது. भारत पर पश्चिम के ओर से मुसलमानों के आधिपत्य से धीरे धीरे भारत में विद्या केंद्र भी नष्ट हो गए. பாரதத்தில் இந்தியாவில் வந்து மேற்கு பக்கம் முஸ்லீம்கள் வந்து ஆக்கிரமித்தாங்க. அவங்க வந்து படையெடுப்பு பண்ணி அதை வந்து ஆக்கிரமித்தாங்க. அது மெல்ல மெல்ல பாரதத்தில் கல்வியோட கல்வி சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நஷ்டமடைஞ்சது, அதாவது அழிஞ்சிக்கிட்டு வந்தது. मुसलमानों ने अनेक पुस्तकालयों को जलाकर राख कर दिया. முஸ்லீம்கள் வந்து பல லைப்ரரியை நூலகங்களை லைப்ரரின்னு சொல்லுவோம் இல்லையா, லைப்ரரியை வந்து கொளுத்திட்டு எரிச்சிட்டு சாம்பலாக்கிட்டாங்க. ராக்னா சாம்பலாக்கர், ராக் கர்தியானா சாம்பலாக்கிட்டாங்க. உஸ் கால் மேம் முத்ரான் லை நகிதே. அந்த காலத்தில் என்ன இல்லை, அச்சுக்கலை இல்லை. அச்சுக்கலைனா பிரிண்டிங் மிஷின்லாம் இல்லை. அவங்க வந்து கேட்டில் தானே எழுதிட்டு இருந்தாங்க, ஒரு பனை ஓலை அந்த மாதிரி இதில் தான் எழுதிட்டு இருந்தாங்க. அதனால் அதை வந்து திரும்ப வந்து அவங்களால எழுதி வைக்க முடியாது இல்லையா, எவ்வளோத்த எழுத வைக்க முடியும். இதை பிரிண்டிங் மிஷின் இருந்தாக்கா அவங்க ஏற்கனவே அச்சு போட்டு வச்சுருப்பாங்க, அதில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி ஒரு வசதி அந்த காலத்தில் இல்லை. பாரதிய சிக்ஷா பிரணாலி, இந்திய கல்வி முறை. प्राचीन काल में गुरु लोग अपने छात्रों को पढ़ाते थे. பழங்காலத்தில் குருன்னு சொல்லக்கூடிய மக்கள், அதாவது கற்றுக் கொடுக்க கல்வியை சொல்லிக் கொடுக்குறவங்கள குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து தன்னுடைய மாணவர்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாங்க. குரு கா ஸ்தான் பகுத் ஊஞ்சா ஹோத்தாக. குருவோட ஸ்தானம் வந்து இடம் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப உயர்ந்து இருந்தது, அதாவது ரொம்ப உயரமாக இருந்தது. அதாவது உயரமாக இருந்ததுன்னா அவங்க ரொம்ப மதிக்கத்தக்கவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. குரு அப்படிங்கிறவங்க ரொம்ப மதிப்புக்குரியவங்களாக இருந்தாங்க, அதான் வந்து ரொம்ப உயரத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாத்ரு அநேக புத்திரோம் கே சமாந்தே. சாத்ரு உன்கே புத்திரோம் கே சமாந்தே. மாணவர்கள் வந்து அவரோட மகன்களுக்கு சமமாக இருந்தாங்க. சிக்ஷா நிசுலக் போத்திக. கல்வி வந்து கட்டணம் இல்லாமல் இருந்தது. बड़े बड़े विश्वविद्यालय को राजा से आर्थिक सहायता मिलती थी. பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள், அதாவது காலேஜஸ், யூனிவர்சிட்டி சொல்கிறோம் இல்லையா, யூனிவர்சிட்டி காலேஜஸ்லாம் ராஜாவோட பொருளுதவி. ஆர்திக்னா இப்போ பணம் கொடுப்பாங்க இல்லையா, பொருளுதவி. ஆர்திக் சகாயத்தனா பொருளுதவி, அதாவது பணம் கொடுத்து உதவி செய்கிறது அவங்களுக்கு கிடைச்சிது. அந்த காலேஜுக்கெல்லாம் ராஜா வந்து உதவி செஞ்சாங்க. वहाँ धर्म ग्रंथों के साथ आयुर्वेद ज्योतिष आदि विषयों पर शिक्षा दी जाती थी. அங்கே வந்து தர்ம புத்தகங்கள், அதாவது தர்மத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, மதத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, தர்மத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய புத்தகங்களோடு சேர்த்து ஆயுர்வேதம், அதாவது ஆயுர்வேதம்னா என்னது, ஆயுர்வேதம்னா மருத்துவமோ ஜோதிடமோ போன்ற விஷயங்களுக்கான கல்வியும் அங்கே வந்து சொல்லி கொடுத்தாங்க. मुगल काल में शिक्षा की कोई व्यवस्थित प्रणाली न होने के कारण पढ़ने वालों की संख्या कम हो गई थी.
முக முகலாயர் காலத்தில் கல்விக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கல. விவசாயத்து பிரணாளி எந்த முக்கியத்துவமான முறையும் அங்கே இல்லாதனால காரணத்தினால படிக்கிறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே போயிடுச்சு. अंग्रेजों के राज्य में शिक्षा का नया अध्याय. ஆங்கிலேயர் ஆட்சியில் கல்விக்கான புதிய அத்தியாயம், ஒரு புதிய முறை உருவாச்சு. अंग्रेजों का राज्य भारत में जमाने पर भारतीय शिक्षा का एक नया अध्याय शुरू हुआ. ஆங்கிலேய ஆட்சி இந்தியாவில் ஆரம்பித்தோம். ஜமானேப்பர் ஆரம்பித்ததுலேருந்து பாரதிய சிக்ஷானா இந்திய கல்வி முறையில் ஒரு புதிய கல்வி முறை அத்தியாயம் ஆரம்பமாச்சு. அத்தியாயம்னா ஒரு முறை ஆரம்பமாச்சு. अंग्रेजों ने कुछ लोगों को एक विशेष प्रकार की शिक्षा देने की शुरू की. ஆங்கிலேயர்கள் ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு சில விஷயத்தை சிறப்பாக சொல்லிக் கொடுக்குற சிறப்பான வகையில் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு கல்வியை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், ஒரு வேலையில் எல்லா வேலையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்காம ஒரே ஒரு பெரிய வேலையில் ஒரு சின்ன வேலையை மட்டும் ஒரு சிலருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த வேலையை மட்டும் அவங்க பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணா ஒரு மூடியை மட்டும் ஒருத்தர் தயார் பண்ணுற மாதிரி சொல்லிக் கொடுக்குறது. அப்போ அவங்களுக்கு அந்த வேலை மட்டும்தான் தெரியும், மற்ற வேலை எதுவும் தெரியாது. அதை மாதிரி அவங்க ஒரு விசேஷமான ஒரு சிறப்பான வகையில் கல்வியை கொடுக்க ஆரம்பித்தாங்க. சிலர் சில பேர் மட்டும் ஒரு சிலருக்கு மட்டும் அந்த மாதிரி கல்வியை கொடுக்க ஆரம்பித்தாங்க. उनका उद्देश्य भारतीयों को अंग्रेजी सिखाना था. அவர்களோட நோக்கம் என்னென்னா இந்தியர்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கணும், இங்கிலீஷை கற்றுக்கணுங்கிறது தான். जिसे उनकी मदद से शासन का कार्य चलाया जा सके. இதனால் அவங்களுக்கு ஆட்சி வேலை அரசு நடத்தணுன்னா நிறைய வேலைகள் இருக்கும் இல்லையா, எல்லா வேலையும் அவங்களே செய்ய முடியாது. அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களை வச்சு தான் அந்த வேலையை செய்ய வைக்க முடியும். அப்போது அந்த வேலைகளை செய்கிறதுக்கு இந்தியர்கள் வேணும். ஆனால் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது இல்லையா, ஆங்கிலேயர்களுக்கு தமிழ் தெரியாது, இந்தியாவில் இருக்கவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அப்போது அவங்களுக்கு இங்கிலீஷை கற்றுக் கொடுத்தா தான் ஆட்சி இப்போ அரசு சம்பந்தமான வேலைகளில் அவங்கள செய்ய வைக்க முடியும். அவங்க இங்கிலீஷில் தான் சொல்லுவாங்க. அப்போ அதை சொன்னால் செய்கிறதுக்கு அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அதனால் அவங்க இந்தியர்களுக்கு ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுத்தாங்க, இங்கிலீஷை சொல்லிக் கொடுத்தாங்க. அரசு வேலைகளை நடத்துகிறதுக்காக, அரசு வேலைகளை செய்ய வைக்கிறதுக்காக, அதுக்கு உதவி இந்தியர்கள் செய்யணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்க, அவங்க ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்தாங்க. उन्होंने क्लर्क तैयार करने की शिक्षा आरंभ की थी. அவர்கள் கிளர்க்கு தயார் பண்ணுறதுக்கு, கிளர்க்கு போஸ்ட்டுன்னு தெரியல, குமாஸ்தாம்பாங்க தமிழில், கிளர்க்குன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. கிளர்க்கு தயார் பண்ணுறதுக்கு, கிளர்க்குனாக்கா உட்காந்து எழுதுகிறவங்கள தயார் பண்ணுறது. அவங்கள அந்த வேலையை மட்டும் சொல்லி கொடுத்து கல்வியை ஆரம்பித்தாங்க. சொல்லி கொடுக்கக்கூடிய கல்வியை ஆரம்பித்தாங்க அவங்க. ஃபஸ்ட்டு கிளர்க்கு போஸ்ட்டுக்கு உண்டான என்ன வேலையோ அதை மட்டும் சொல்லி கொடுத்து அவங்க அதுக்கான ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாங்க. லோகம்னே பி இசே பசந்த் கியா. மக்களும் இதை விரும்பினாங்க. क्योंकि उनको सरकारी नौकरी आसानी से मिल सकती थी. ஏன்னாக்கா கவர்மெண்ட் ஜாப், சர்க்காரி நௌக்கரின்னா கவர்மெண்ட் ஜாப் சுலபமாக கிடைக்குது. அந்த மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாக்கா சுலபமாக சர்க்காரி உத்தியோகம் கிடச்சிருது அப்படின்ட்டு. अंग्रेजी शिक्षा का बुरा उद्देश्य. ஆங்கில கல்வியோட கெட்ட நோக்கம் என்ன? अंग्रेजी शिक्षा देने में शासकों का एक मात्र उद्देश्य था. ஆங்கில கல்வி கொடுக்கறதுக்கான ஆட்சியாளர்களோட ஒரே நோக்கம் என்னன்னா भारतीय संस्कृति को यूरोपीय संस्कृति से नीचा दिखाना. அவங்களோட நோக்கம் என்னென்னா இந்திய பண்பாட்டை விட, இந்திய கலாச்சாரத்தை விட ஐரோப்பாவோட கலாச்சாரம் இந்திய கலாச்சாரம் ஐரோப்பியர்களோட கலாச்சாரத்துக்கு
கீழே காமிக்கிறதுக்காக தான் அவங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா வந்து ஐரோப்பியர்கள் தான் பெரிய ஆளுங்க, இந்தியர்களுக்கு ஒன்றுமே கலாச்சாரமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்களோட கல்வியை கற்றுக் கொடுத்து இந்தியர்களுக்கு அவங்களோட கலாச்சாரம் பற்றி ஒரு தாழ்வான எண்ணத்தை உருவாக்குறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க. உன்கி சிக்ஷா கே பிரபாவ் சே, அவங்களோட கல்வி தாக்கத்தினால லோகு சமஜ்னே லகே, மக்கள் நினைக்க ஆரம்பித்தாங்க கி இங்கிலாந்து கா இதிகாஸ் பகுத் அதிக் உஜ்வல் ஹை, இங்கிலாண்டோட வரலாறு வந்து மிகவும் அதிகமாக பிரகாசம் நிறைஞ்சதாக இருந்தது, ரொம்ப நல்ல அதாவது ஹிஸ்ட்ரியை கொண்டதாக இருக்குது இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்க ஆரம்பித்தாங்க. इसलिए अंग्रेजी जानने वाले भारतीय अपने को अंग्रेजों से हीन समझने लगे. இதனால் ஆங்கிலம் கற்றுக்கிட்ட ஜானே வாலேனாக்க ஆங்கிலம் தெரிஞ்ச இந்தியர்கள் வந்து தன்னை ஆங்கிலேயர்களுக்கு கீழானவர்களாக தாழ்ந்தவர்களாக வந்து நினைக்க ஆரம்பித்தாங்க. சிக்ஷா மேம் சுதார், கல்வியில் சீர்திருத்தம். शिक्षा में सुधार का प्रयत्न राजनीतिक और सामाजिक बेताओं की ओर से हुआ. இங்கே வந்து கல்வியில் சீர்திருத்தத்துக்கான முயற்சி வந்து ராஜ்நிதிக்கு அரசியல்லையும் அப்புறம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களாலையும் ஏற்பட்டது. स्वामी श्रद्धानंद ने सन 1890 में गुरुकुल गंडकी की स्थापना की. स्वामी श्रद्धानंदर வந்து 1890 குருகுலத்தை கண்டகி, அவரோட குருகுலத்தை வந்து குருகுல்னால் என்னது பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய இடம், அந்த இடத்த வந்து கண்டகிங்கிற இடத்துல ஆரம்பித்தார். उनके दो उद्देश्य थे, அவருக்கு 2 நோக்கம் இருந்தது. छात्रों की शिक्षा हिंदी माध्यम से हो, மாணவர்களுக்கு கல்வி வந்து ஹிந்தி மூலமாக கற்றுக் கொடுக்கறது. ரெண்டாவது வந்து छात्रों में अपने देश के इतिहास और संस्कृति के प्रति गौरव का भाव जगाया जाए, மாணவர்களுக்கு தன்னுடைய நாட்டை பற்றின வரலாறு மற்றும் கலாச்சாரத்தின் மீதான கௌரவத்தையும் அவங்களோட பெருமை உணர்வை வந்து விழித்தலை செய்கிறது தான் வந்து நோக்கமாக இருந்தது. டிஏவி காலேஜ் பி இசி உத்தேசியை சே கோலே கயே, டிஏவிங்கிற காலேஜ் கூட ஆரம்பித்தாங்க. அந்த காலேஜோட நோக்கம் என்னென்னா இதுதான், இந்தியர்களுக்கு அவங்களோட பெருமைகளை வந்து சொல்லிக் கொடுக்கறது தான் வந்து அவங்களோட நோக்கமாக இருந்தது. அதுக்காகவே வந்து அதை திறந்தாங்க. கோலேனா அந்த காலேஜை திறக்கிறது, கோலே கையேன திறந்தாங்க, டிவிடி காலேஜை திறந்தாங்க. अंग्रेजों के शिक्षा प्रणाली की असफलता, आंगिल कल्वी मुறையோட தோல்வி. अंग्रेजी शिक्षा पाने से लोगों को नौकरी मिलती थी, ஆங்கில கல்வி கல்வியை கற்றுக்கிறதுனால மக்களுக்கு வந்து வேலை சீக்கிரமாக கிடச்சிது. इसलिए छात्रों उस निकमनी शिक्षा प्रणाली की ओर आकृष्ट थे. இதனால் மாணவர்கள் வந்துக்கு எதுக்கும் உதவாத பயனற்ற கல்வி முறையை பக்கம் ஈர்க்கப்பட்டாங்க. ஆக்ருஷ்டனா ஈர்க்கப்பட்டாங்க. शिक्षकों में बेरोजगारी फैलने लगी, तभी लोगों को अंग्रेजी की शिक्षा प्रणाली की असफलता मालूम हुई. சிக்ஷத்துவம் படித்தவங்களுக்கு மத்தியில், சிக்ஷத்துவம்னா படித்தவங்க, பேரோஜ்காரினாக்கா வேலையின்மை, வேலையில்லாத திண்டாட்டம் வந்து ஃபைல்னே லகி பரவ ஆரம்பிச்சுது. எல்லாருக்குமா கொடுத்துட்ருக்க முடியும், படிக்கிறவங்க எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்ருக்க முடியாது இல்லையா அரசாங்கத்தில். எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆங்கிலத்தை, ஆனால் அவங்களால வேலை கொடுக்க முடியல. அதனால் வேலை இல்லாத நிலமை பரவ ஆரம்பிச்சிது. ஃபைல்னேனா பரவுது, பேரோஜ்காரினாக்கா வேலை இல்லாத நிலமை. तभी लोगों को अंग्रेजों की शिक्षा प्रणाली की असफलता मालूम
हुई। அப்போ தான் வந்து மக்களுக்கு ஆங்கில கல்வி முறையோட தோல்வி, அதாவது அது எதுக்கும் உதவாதது, தோல்வி, அதோட தோல்வி தோல்வி அடையக்கூடிய தன்மையை வந்து அவங்க புரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்க. கல்வி முறை வந்து இப்போ எதுக்கும் உதவாது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. तभी गांधी जी ने एक नई शिक्षा प्रणाली का प्रचार किया. அப்பொழுது காந்திஜி வந்து ஒரு புதிய கல்வி முறையை வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார். நயி சிக்ஷா பிரணாலி, புதிய கல்வி முறை. 1979 में सरकार ने एक राष्ट्रीय शिक्षा निधि स्वीकार की. 1979 அரசாங்கம் வந்து ஒரு தேசிய கல்வி முறையை வந்து ஏற்றுக்குச்சு. இந்த மாதிரி கல்வி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு அது வந்து ஸ்வீகார் பண்ணுது, ஏற்றுக்குது. इसे शिक्षा में परिवर्तन हो जाने की आशा है. இந்த கல்வி முறையினால், இதனால் கல்வியில் மாற்றங்கள் ஏற்படுங்கிற நம்பிக்கை இருந்தது. இஸ் நீதிக்கு விசேஷாயம், இந்த முறையோட சிறப்புகள் என்னென்னா, 1, रचनात्मक कार्य शिक्षा प्रणाली का अभिन्न अंग हो. रचनात्मक कार्य शिक्षा प्रणालीना அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான வேலைனாக்கா ஒரு வேலை எடுத்தோம்னா, ஒரு வண்டியை ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அந்த வண்டி மொத்தமாக உங்களுக்கு பிரித்து நல்லா வந்து அதை சரி பண்ண தெரிகிற அளவுக்கு அந்த கல்வி வந்து கொடுக்கணும். அந்த வண்டியை பற்றின கல்வி கொடுக்கணும். எந்த எதை வந்து செஞ்சாலும் அதை முழுமையாக செய்கிற அளவுக்கு கல்வி கொடுக்குற முறையை வந்து அது ஒருங்கிணைஞ்சதாக இருக்கணும். அதாவது எல்லாம் வந்து முழுமையாக இருக்கணுங்கிறது அதில் ஒரு பகுதியாக இருந்தது. அந்த கல்வி முறையில் ஒரு பகுதியாக இருந்தது. அதாவது செய்யக்கூடிய வேலை முழுமையாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கல்வி முறை இருக்கணும். அதை வந்து ஒருங்கிணைஞ்சதாக இருக்கணும். அந்த கல்வி முறை வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 14 वर्ष की आयु तक की सभी बच्चों को निःशुल्क शिक्षा दी जाए. 14 வயசு உள்ள ஆயுனா வயசு, 14 வருஷனாக்கா வருஷம், ஆயுனா வயசு, 14 வருஷம் கொண்ட வயதுள்ள எல்லா குழந்தைகளுக்கும் கட்டணமில்லாத கல்வி கொடுக்கணும். 3வது வந்து 8वीं कक्षा तक किसी छात्र को फेल नहीं माना जाएगा. 8ஆம் வகுப்பு வரைக்கும் எந்த மாணவர்களும் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. प्राथमिक विद्यालयों में शिक्षा का माध्यम सिर्फ मातृभाषा होनी चाहिए. தொடக்க கல்வி, ஆரம்ப கல்வி பள்ளிக்கூடத்தில் வந்து கல்வி வந்து எப்படி இருக்கணும், எது மூலயமா சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, வெறும் தாய்மொழி மூலமாக தான் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கணும். மாத்தியம்னா மூலமாக, சிர்ஃப் வெறும், மாத்ருபாஷனா தாய்மொழி, வெறும் தாய்மொழி மூலமாக தான் தொடக்க பள்ளியில் கல்வி வந்து சொல்லிக் கொடுக்கப்படணும் அப்படின்னு அதில் சொன்னாங்க. उपसंहार. आजकल सरकार शिक्षा प्रणाली के सुधार की ओर काफ़ी ध्यान दे रही है. இன்றைய காலத்தில் சர்க்கார் வந்து அரசு வந்து கல்வி முறைக்கு சீர்திருத்தத்துக்கு போதுமான அளவு கவனம் செலுத்துகிறாங்க. पंचवर्षीय योजना में शिक्षक के लिए 1285 करोड़ रुपये की व्यवस्था की गई. 5 வருஷீய யோஜனானா 5 ஆண்டு திட்டம். 5 ஆண்டு திட்டத்தை 5 இயர்ஸ் பிளான்னு சொல்கிறாங்க இல்லையா. 5 இயர்ஸ் பிளானில் வந்து கல்விக்கு வந்து 1285 கோடி ரூபா வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. नई शिक्षा प्रणाली देश के लिए लाभकारी सिद्धत होगी. புதிய கல்வி முறையினால் தேசம் வந்து பயனடையுது. அவ்வளோதான் இந்த எஸ்ஏ. இந்த எஸ்ஏ வந்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அப்படியே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சதை நியூஸில் கேட்குறது அது மாதிரி வச்சே நம்ம வந்து அழகாக எழுதிட்டு போயிடலாம். ஒரு தடவை ரீட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஓனாக கூட எழுதலாம் இதை.
இந்த எஸ்ஏக்கு 15 மார்க்கு. அதனால் நீங்கள் வந்து மொத்தமே பாஸ் மார்க்கே வந்து 40 மார்க்கு தான். இதில் 15 மார்க் இந்த 5 எஸ்ஏ படிச்சிங்கனாலே 15 மார்க் கிடச்சிரும். இல்லை ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுதுனீங்கன்னா அதில் ஒரு 15 மார்க் கிடச்சிரும். அப்போ 30 மார்க் ஆகிடுச்சு. இன்னும் 10 மார்க்குக்கு நீங்கள் கொஞ்சம் எழுதுனீங்கனாலே பாஸ் ஆகிடலாம். நல்ல மார்க் எழுதணுன்னா இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் படிச்சிட்டோம்னாலே, இன்னும் கொஞ்சம் லெசன்ஸ் படிச்சிட்டோம்னாலே நம்ம ஃபுல் மார்க் வாங்குகிற அளவுக்கு நம்மளுக்கு நல்ல ஹோப் இருக்குது. இந்த 5 எஸ்ஏ நான் போடுறேன். இந்த 5 எஸ்ஏ நல்லா படிச்சுக்குங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.